வெல்கம் டு SAK அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சிஎஸ்எஸில் ஃபாண்ட் அண்ட் பார்டர் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுவரையும் நம்ம சிஎஸ்எஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். சிஎஸ்எஸ் ஒரு டிசைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெச்டிஎம்எலோட சிஎஸ்எஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சிஎஸ்எஸ் ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், கலர்ஸ் எப்படி சிஎஸ்எஸில் கொண்டு வரலாம், பார்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், இதை பற்றி பார்க்கலாம். சிஎஸ்எஸ் கலர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம ரெட் ப்ளூ அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வேர்டில் சொல்லிடலாம், ப்ளூ கலர், ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் கலர் கோடுன்னு சொல்லி நெட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ சிஎஸ்எஸ் கலர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ டைப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு நீங்கள் அதில் என்ன கலர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதோட கோடை நீங்கள் எடுத்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த கலர் உங்களுக்கு டெக்ஸ்ட் கலராகவோ பேக்ரவுண்ட் கலராகவோ உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஃபாண்ட் ஆட்ரிபியூட்ஸ் நிறையா இருக்குது. ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்க முடியும், ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்க முடியும், ஃபாண்ட்டோட வெயிட் மாற்றிக்க முடியும். வெயிட் அப்படின்னா அதோட திக்னஸ். ஃபாண்ட் ஃபேமிலின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிகாஸ் நிறைய இந்த டைம்ஸ் நியூ ரோமன் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி ஃபாண்ட்டுக்கு தனியாக ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு கூகுள் ஃபாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் நிறைய ஃபாண்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதுலேருந்து ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் டிஃபால்ட்டாக ஃபாண்ட் இருக்கும். விஎஸ் கோடில் நீங்கள் டைப் பண்ணும் போதே சில ஃபாண்ட் டிஃபால்ட்டாக வரும், உங்களுக்கு சஜஷனில் காமிக்கும். பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் செலக்ட் தின்னு இருக்குல்ல. ஸோ நீங்கள் அந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த கோடில் நீங்கள் போய் அந்த இம்போர்ட் அப்படின்றது நீங்கள் டாப்பில் ஆட் பண்ணிடலாம். அண்ட் கீழே உங்களுக்கு அந்த ஃபாண்ட் ஃபேமிலியில் ஆட் பண்ணுறதுக்கு இது வரும். ஏன் நம்ம இந்த இம்போர்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு புது ஃபாண்ட்டை நம்ம உள்ளே கொண்டு போகும். ஸோ அந்த ஃபாண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ தட் அந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணுற லைனில் மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியில் நம்ம அந்த ஃபாண்ட்டோட இதை நம்ம டேரெக்டாக நம்ம அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இம்போர்ட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் கலரு, அப்புறம் ஃபாண்ட் கலர் இல்லை, வெறும் கலர். நம்ம டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், இதில் கலர் அப்படின்னு காமனாக சொல்லிடுவோம். ஸோ அப்புறம் நீங்கள் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட்டு, ஃபாண்ட் டெக்கரேஷனு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் கலரு, ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் வெயிட்டு, அப்புறம் ஃபாண்ட் டெக்கரேஷனு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம பார்டர் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம அதே மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். பார்டருக்கு விட்த் அண்ட் ஹைட் கொடுக்க முடியும். அண்ட் பார்டர் ஸ்டைல் நம்மளால் கொடுக்க முடியும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய நம்ம செய்ய முடியும். பார்டர் ஸ்டைலு, பார்டர் விட்த்து, பார்டர் கலரு அண்ட் பார்டர் ரேடியஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த எட்ஜஸ் கொஞ்சம் ஸ்கொயராக வரணும் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் கொடுக்க தேவையில்ல. பட் கொஞ்சம் வளைவாக கர்வாக வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கர்வ்னஸ் கூடிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக பார்டர் ரேடியஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் விட்த்து ஹைட்டு எல்லாமே உங்களுக்கு மார்ஜின் வேறு, பார்டர் வேறு. மார்ஜின் பார்டருக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம அந்த மார்ஜின் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் ஸோ இதெல்லாம் தான் பார்டர் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நிறையா வீடியோஸ் சிஎஸ்எஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.